வருதா? ஸோ அன்பார்ந்த மேப்னா சங்கத்தின் நம்ம உறுப்பினர் அவர்களே அனைவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில நம்ம மீட்டிங் வந்து நடத்துகிறோம். அவுட் சைடு ரெகுலர் ரொட்டீன் பிளேஸுக்கு வெளியேறி இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தலாம் போல எனக்கு தோணுது. ஏன்னா மாதவன் ஏற்கனவே ஓட்டிங் போட்டப்ப கீழடி போட்டிருந்தாரு, அப்புறம் மகால் போட்டிருந்தாரு, அப்புறம் இன்னொரு இடம் என்ன போட்டிருந்தீங்க, காந்தி மியூசியம் போட்டிருந்தாரு. அதனால அது மாதிரி இந்த மகாலுக்கு நிறைய ஓட்டிங் வந்ததுனால மகாலில் மீட்டிங் நடத்துறதுக்கு இது ஒன்று நமக்கு என்ன 10 ரூபா டிக்கெட் தானே. அதனால ஸோ அடுத்த மீட்டிங் வந்து நான் இப்போவே சொல்லிடலாம், கீழடி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வரும்னு நினைக்கிறேன் நமக்கு அடுத்த மீட்டிங்கு. கீழடியில் நடத்தலாம் ஒரு தடவைக்கு. ஸோ இந்த வகையில் இன்றைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தீமேட்டிக்காக வந்து என்ன பேசலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான காயின் ஒன்று கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. காயின் கொண்டு வந்து காயினை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயே ஐ வில் டாக் அபவுட் மை காயின் கலெக்ஷன். என்னுடைய காயின் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்புறம் சர்க்குலேஷன் கொடுக்குறேன். அதுலேருந்து காயின்லாம் எதுவும் எடுத்துட முடியாது, அது மாதிரி பவிச்சது. ஏன்னா கனடாவிலேருந்து வரும்பொழுதே அப்படித்தான் வந்தது எனக்கு காயின் வந்து. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம மெம்பர்களுக்கெலாம் காமிச்சிருக்கிறேன். அதில் வந்து இது என்ன காயின்னா, கனடாவில் வந்து 50 சென்ட் காயின். கனடாவில் 50 சென்ட் காயின் அபவுட் ரிகார்டிங் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து அதில் வந்து ஒரு மேமல், ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு வேர்ல்டில் இம்பார்ட்டண்ட் அந்த ஊருக்கே உரிய ஒரு இது மான். அது வந்து வேற எங்கேயுமே கிடையாது, உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது அந்த மான். அந்த மாதிரி இது. ஸோ இந்த காயின் வந்து 5 காயின். இந்த 5 காயின் வந்து என்னுடைய பிரதர் வந்து சன்னு வந்து அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறான். காயின் வந்து இல்லை இருக்கிறேன், நான் சொல்லிடுறேன், ஐ எம் எக்ஸ்பிளைனிங். அப்புறமேலு நீங்க காயினை வந்து போட்டோலாம் எடுக்கலாம். ஸோ கனடாஸ் வைல்ட் லைஃப் ட்ரெஷர்ஸ் அந்த டைட்டில் ஆஃப் த காயின். 5 காயின், ஒன்று 50 சென்ட் காயின். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த அனிமல்ஸ் பற்றி எல்லாமே அனிமல்ஸ் தான். 5 அனிமல் பற்றி வைல்டு ட்ரெஷர்ஸ். ஸோ யூ கேன் லுக் ஃபார் அண்ட் வைல்ட் அண்ட் யூ வில் ஒன்லி ஃபைண்ட் இன் தி கனடா ஒன்லி, பிகாஸ் தேர் ஆல் எண்டமிக், கனடாஸ் எண்டமிக் அனிமல்ஸ், அழிந்து கொண்டு இருக்கும் அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது அனிமல் காயின்ஸு. அதனால வைல்ட் லைஃப் ட்ரெஷர்ஸ். இந்த காயின் வந்து ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட் காயின்ஸ் அங்கே உள்ள காயின். ஸோ திஸ் இஸ் ஒன் செட் ஐ ரிசீவ்டு. ஓகே, நவ் இந்த காயினை பற்றி நிறைய, அதான் ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு பியர் மாதிரி, ஒரு கடல் வாழ், ஒரு சீல் மாதிரி, மர்மட்டுன்னு சொல்லி, வான்கூவர் ஐலாண்டு மர்மட்டு. அப்புறம் ரெட் ஹார்ஸுங்கிறது, காப்பர் ரெட் ஹார்ஸுங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு. அப்புறம் ஒரு சல்ஃபர் பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஒரு பியர் கரடி, அப்புறம் ஒரு மான். இதான் அந்த 5 காயின். 5 வைல்ட் லைஃப். ஸோ இதை முன்னால் காமிங்க, அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிக்கங்க மாதவன், பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ இதனுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. காயின் வந்து பின்னால் திருப்பி காமிங்க சார். நீங்கள் அப்படியே பின்ன 2 பக்கம் பிடிச்சிக்கங்க, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்குவார். கனடா நாட்டோட ராணி என்ன சார்? கனடா. இது பின்னாடி வந்து பட்டர்ஃப்ளை ஒன்று இருக்கு, வந்து பட்டர்ஃப்ளை தீம் ஒன்று இருக்கு. அதுல 5 காயின், 5ம் வைல்ட் ட்ரெஷரர்ஸ் ஆஃப் கனடா. கனடாவோட வைல்ட் ட்ரெஷரர். அதுல பாத்தீங்கன்னா திமிங்கலம் ஒண்ணு இருக்கு. அதுக்கடுத்து திமிங்கலம் இல்ல, ஃபிஷ் தான் அது. அதுல வந்து அடுத்து வந்து மானு, அதுக்கடுத்து கரடி, இது மாதிரி 5 வகையான இது இருக்கு. அது சர்க்குலேஷன், எல்லாத்துக்கும் சர்க்குலேஷன். உங்களுக்கு இப்போ சர்க்குலேஷன் அனுப்புறோம், பாருங்க காயினை பாருங்க சார். எல்லாத்துக்கும் சார், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம்.
நமது மாதாந்திர கூட்டத்திற்கு வந்திருக்கும் உறுப்பினர் அனைவரும் வரவேற்கிறோம். இந்த கூட்டம் வந்து முதல் தடவையா நம்ம திருமலை நாயக்கர் மஹால்ல நடத்துறோம். திருமலை நாயக்கர் மஹால்ல நடத்துறோம். இன்னைக்கு வந்து நல்ல மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு அட்மாஸ்பியர். நம்ம இருக்கிற இடம் 3 மீட்டிங் 2 மீட்டிங் நடத்திருக்கோம். விக்டோரியா ரோடுகால சௌராஷ்டிரா ஸ்கூல் ரெண்டுமே பழைய பில்டிங். எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும். இப்ப இந்த இடமும் நல்ல ஒரு கூலிங்கான இடம் தான். நல்லா கூலிங்கான இடம். நல்லா இருக்கு ஒரு அமைப்பு. அடுத்தடுத்து நம்ம இது மாதிரி ஒரு கூட்டம் வேற வேற இடத்துல நடத்துறது பார்ப்போம். ஆனா பெர்மனண்டா ஒரு இடம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் கிடைச்சிரும். அதுக்கடுத்து இன்னைக்கு டாபிக் வந்து ஒருத்தவங்க அவங்க நாணயங்கள் எடுத்துட்டு வந்ததை பத்தி பேச சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து யார் பேசுறா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரசிடென்ட் சார் பேசிட்டாங்க. செகண்டா வந்து நம்ம திரு கணேசன் சார் கீழே வந்து பேசுறீங்க சார். அப்பதான் நல்லா இருக்கும். சத்தமா பேசுறீங்க. கோயிலே தான் இருக்கிறாரு, இன்னும் வரல. லைட் எல்லாம் இல்லாத பேசவா? எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கடந்த பிப்ரவரி மாசம் துபாய்க்கு போயிருந்தேன். அப்போ வந்து அங்க உள்ள ரூபா நோட்டு காயின்ஸ் கலெக்ஷன்லாம் என்கிட்ட இருக்குது. அதுல வந்து 1 திராம்ஸ் காயினை பத்தி நான் பேச போறேன். இந்த 1 திராம் காயின்ஸ் வந்து டோக்கன் காயின் அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நாங்க வாங்கினோம். அதே இது சர்க்குலேஷன் காயின் 1 திராம்ஸ். இது ஒரிஜினல் காயின். இதை வச்சு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் விட்டுக்கலாம். இதை வச்சு ஆனா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்த 1 ரியால் வந்து 25 ரூபா. நம்மளுடைய இந்தியன் ரூபாய்க்கு 25 ரூபா. அங்க வந்து 1 ரியால்னு பேரு. இந்த 1 ரியால்ல வந்து எப்படின்னா, ஹிஜ்ரி ஆண்டு 1425 வருஷத்துல உள்ள வந்து அரேபியன் டல்லா காஃபி பாட்டு டிசைன்ல இதுல போட்டிருக்காங்க. காஃபி பாட்டு டிசைன். இது வந்து நம்ம இந்த யுஎஸ்ஏக்கு $1 3.675 திராம்ஸ். நம்ம ஊருக்கு 25.82 இந்தியன் ரூபி. ஒன் திராம்ஸ் வந்து 100 பில்ஸ்களா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து 10, 25, 50, 100 அப்படி டினாமினேஷன்ஸ்ல இந்த ஒன் திராமுக்கு ஒரு 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய ரூபாய் நோட்டு, பாலிமர் நோட்லாம் வந்திருக்குது. எல்லாம் என்னுடைய கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்கேன். அது சும்மா பாக்கெட்ல பர்ஸ்ல போட்டு கொண்டு வந்தோம் சார். காயின் நிறைய காயின்ஸ் தானே, நிறைய காயின்ஸ். இந்த காயின்ஸ் வந்து ஒரு 5 காயின்ஸ் சத்யராஜ் சார் வாங்கிட்டு வந்தாரு. என்னையோட அவர் 5 வாங்கினாரு, நான் 1 மட்டும் வாங்கினேன். அதை வந்து கஸ்டம்ஸ்ல வர்றப்போ பிடிச்சிட்டாங்க. பைய திறந்து அது என்ன கொண்டு போறீங்க காட்டுங்க, என்ன காயின் எல்லாமே. அவரு சூட்கேஸ் திறந்து காமிக்க சொன்னாரு. என் சூட்கேஸ் வந்துருச்சு, அவர் சூட்கேஸ் மட்டும் வரல. கஸ்டம்ஸ் அந்த இதுல பிளைட்ல வர்றப்போ நான் என்ன வந்து நான் வாங்கினது அவரோட கூட போய் தான் உட்கார்ந்துருந்தேன். அவரு செக் பண்றப்ப காட்டுனாரு, அவ்வளவுதான். நானும் வச்சிருந்தேன். நான் தான் பிடிச்சிட்டு என்கிட்ட கேட்கல. ஓகே, அவ்வளவு. நன்றி, வணக்கம். நன்றி சார். கணேசன் சார். கணேசன் சார் காபி பாட்டு ஒரு காயினை எடுத்தாரு. ரொம்ப வருஷமா இந்த நாட்டு அந்த காயினை அடுத்து வந்து கையில இந்த காயின் வந்து 2004ல இருந்து இந்த காயின் வெளியிட்டு இருக்காங்க. யூஸ்வலா இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காயின் கிடைக்கும். இது மின்ட் காயினா சார் கொடுத்துருக்காங்க. சத்யராஜ் சார் பேசுறாங்க. இது வந்து தாய்லாந்துல இருக்கிற பிள்ளையார் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011ல வந்து இது வந்து இஷ்யூ பண்ணாங்க. இது வந்து 8.5 கிராம், 26 டயாமீட்டரு. இது வந்து பைமெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இங்க அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் நிக்கல், இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் பிரான்ஸ். இது முன்னாடி இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து அன்சர்குலேட்டடு. இது பிள்ளையார் யூஎன்சி காயின். பின்னாடி பாத்தீங்கன்னா கணேஷா, ஹிந்து காட் கணேஷாக்காக இஷ்யூ பண்ணது. பின்னாடி பாத்தீங்கன்னா ராமா 11
அந்த கிங்கை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி அங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தாய்லாந்துல இந்த மாதிரி நிறைய ஹிந்துயிசம் ஓரியன்டாவும் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த காயின் வந்து கொஞ்சம் ரேரு. அந்த இஷ்யூ ஆன டைம்லயே வந்து ட்ரெஷரியில வந்து முடிஞ்சிருச்சு. இது ரேரா வந்து கிடைச்சிச்சு. இந்த ரொம்ப 10 பாட்டு சார். இப்ப வந்து இது 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சத்யராஜ் சார் வந்து நாணயங்கள்
நான் வந்து என்னுடைய கடந்த வருடம் வரைக்கும் ஆசிரியர் இது வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து சட்டம் கொடுத்துருக்கேன். ரிட்டையர் ஆகி மறுபடியும் நான் இந்த பள்ளியில மேடையில பரிசு வாங்கிட்டு இது மாதிரி தலைவர்கள் இந்த மாதிரி ஆர்வமுள்ள மாணவர்களை கொண்டு சேர்க்க வேண்டுங்கிற ஒரு தார்மீக கடமை எனக்கும் ஐக்கிய கவனசாமி தான் இருக்குது. நான் 25 முறை ரத்ததானம் பண்ணியிருக்கேன். நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பை தஞ்சாவூர்ல இருக்க அரசு மருத்துவமனைக்கு மாணவர்களுக்கு உடல் தானமா எழுதி வைத்து விட்டேன் என்பது சந்தோஷம். இதுதான் என்னுடைய முகவரி. இப்ப மாணவர்களுக்கான முகவரியை தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பணியை மாணவர்கிட்ட கொண்டு போகும்போதுதான் அறிவார்ந்த தேடல்கள் அவங்களுக்கு வரும். இந்த உலகத்தை இந்த மாதிரி பாரம்பரிய வந்து சின்ன பிள்ளையா இருக்குன்னா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டுக்கும் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா தெரியாமலே நம்ம இருக்கிறோம். மாநிலத்தை சும்மா பொழுதுபோக்காக சேகரிக்கப்படுறதை விட அப்படி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இப்ப 10 ரூபா அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பாரம்பரியத்தை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்த வந்து 50 ரூபா பணக்காரங்க அந்த பாரம்பரியத்தை என்ன திருப்பி வைக்கிறாங்க. சும்மா படங்களை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்து ஆசை காட்டணும். அதோட அர்த்தம் என்ன, எதற்காக வெளியிடப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக வெளியிட்டாங்க, அதோட பயணம் என்ன, இதையெல்லாம் நம்ம வந்து அதோட மதிப்பையும் நாம் சொல்ல கடமை ஒவ்வொரு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா 500 ரூபா எல்லாத்துலயுமே போடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியை பற்றி அனைத்து தவறுகளும் சாம்ஸ் எல்லாமே தயாரித்து இதான் என்னுடைய நோக்கமாக தலைவர்களுக்கான ஒரு நன்றியை சொல்வது என்னன்னா மாணவர்களை செம்மைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை. இது ஒரு பொழுதுபோக்காக இல்லாம அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய குறிப்பாக நோக்கி போக வேண்டிய மிகப்பெரிய கடமை இன்றைய மாணவ சமுதாயத்தில் இருக்கிறது. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்போனை தொலைத்து விட்டு அவங்களோட வாழ்க்கை முகவரியும் தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் செல்போனை விட்டு விட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்ததியை உருவாக்குவார்கள். நல்லபடி கருத்தில பிறக்கட்டும். இவ்வுலகில் நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதிலே உதயமாகட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி செய்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம் நம்ம கிளப் சார்பா ஏற்கனவே ஒரு லைப்ரரி மாதிரி நம்ம வச்சிருக்கோம். வந்து நம்ம இருக்கு. நம்ம நிறைய புக்குகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வாங்கணும்னா அந்த லைப்ரரி பண்றது வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி வர்ற நம்மளுடைய எல்லாருமே நம்ம பார்த்து ரெஃபர் பண்ணி டெவலப் பண்றது. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வசந்தா மேடம் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து தேனியில இருந்து தம்பி வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா அதாவது